ரம்ஜான் தொடர் விடுமுறை மற்றும் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு கொடைக்கானலுக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகளால் தொடர்ந்து 3வது நாளாக கொடைக்கானலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குறிஞ்சிவேல். வணக்கம் குறிஞ்சிவேல், விவரங்கள். நிச்சயமாக சொல்லுவோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக பண்டிகை கால விடுமுறை மற்றும் வார இறுதி நாள் என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை இன்று காலை முதலே அதிக அளவில் காணப்படுகிறது. இந்நிலையில் 3வது நாளாக இன்றும் காலை முதல் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் படையெடுத்து வரும் சுற்றுலா பயணிகள் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மூஞ்சுக்கல், அண்ணா சாலை, ஏரிச்சாலை, டான்வென்ட் ரோடு, கல்லறைமேடு, சீனிவாசபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலைகளின் இருபுறங்களிலும் சுற்றுலா வாகனங்கள் அணிவகுத்தபடி நீண்ட வரிசையில் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் நிலையும் தற்போது ஏற்பட்டுள்ளது. மேலும் கடந்த சில தினங்களாக கொடைக்கானலில் கடுமையான வெப்பநிலை வந்த நிலையில் நேற்று பெய்த மழையின் காரணமாக குளுமையான சீதோஷ நிலை இருப்பதால் இதனை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் படையெடுத்து வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.